இல்லை எனக்கு என்ன தோணுதுங்கன்னாங்க சார், இப்போ திரு விஜய் அவர்களுடைய ஒரு எழுச்சி இருக்குல்ல, ஏன்னா அவர் ஸ்டார்ன்றதுனால இந்த எழுச்சி ஒரு காரணம். ஸ்டார்ன்றதுனால தான் அந்த எழுச்சி. அதுக்கு கவுண்டரா இந்த போட்டோஸ், குடும்பத்தோட போட்டோஸ் அதெல்லாம் பார்க்கலாம். 1000 ரீசன் இருக்கலாம். ரொம்ப சைக்கோ அனாலிசிஸ்லாம் பண்ணணும், அது நமக்கு தேவையில்லாத வேலை. ஓகே, திமுகன்னு சொல்றதுக்கு பதிலா திமுக, கொத்தடிமை திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஏதாவது அடிக்கணும். இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், இன்னும் மக்களிடையே ட்ராக்ஷன் கிடைக்கும். விஜய் இஸ் லேர்னிங். சார் இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இடம் கேட்பாங்களா சார்? இவங்க ஒரு 10 இடம் கொடுத்தாங்கன்னா இவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணுறது. அந்த இடம் எப்படின்னா மக்கள் நெருக்கடியாக அங்கே நிற்கவே முடியாது, அந்த மாதிரி இடத்த ஒரு சூஸ் பண்ணி கொடுக்குறாங்களாம். இந்த அடக்குமுறை அராஜக அரசியெல்லாம் கையில் எடுக்க வேணாம் சார், நான் வந்து சாதாரண ஆள் இல்லை சார், நான் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியோட தலைவன் சார் அப்படின்னு சொல்கிறார் சார். இந்த மாதிரி பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க, இதே மாதிரி தொடர்ந்தீங்கன்னா நான் மக்கள்கிட்டே பர்மிஷன் கேட்டுப்பேன்னு சொல்கிறாரு. இல்லை, இதுதான் நான் சொன்னேன்ல, அந்த தன் மீது விழும் அஸ்திரத்தை திருப்பி எதிரி மேலே அடிக்கணுன்றது இதுதான். அது அந்த இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. இப்படியும் சின்ன பசங்க கரண்ட் கம்பத்துலேயும் மரத்துலையும் ஏறுவாங்க. நேற்று சார் அந்த சுவர்லலாம் ஏறக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருந்தாங்களாம், அதில் ஏறி நாகப்பட்டினத்தில் தேவாலயத்தில்னு சொல்கிறாங்க, அந்த சுவர் உடஞ்சி விழுந்துருச்சு சார், அதுக்கு ஒரு வழக்கு போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அதுபோல் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். உங்களுக்கு அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால், இருக்கிறதுல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், ஓகேவா, குரூஷியல் ஜங்ஷன் இல்லாமல், அது பார்த்திங்கன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் மக்கள் அங்கே வந்துடுவாங்க, அவருக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ஸோ கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் ஒரு அவுட்டரில் ஒரு இடத்த பார்த்துட்டு, சார் இந்த இடத்துல நீங்கள் நின்று பேசிங்கன்னா இங்கே க்ரௌடு பூரா எங்கிட்ட நிற்கும், ஏறுறதுக்கு பக்கத்தில் மரமே இல்லை, கரண்ட்டு கம்பமும் இல்லை, அது போன்ற இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். இவங்க தான் 10-15 இடம் கொடுக்குறாங்களே, இவங்க வேணுக்குன்னு இதை பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு தோணுது. விஜய் அவர்கள் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு நல்ல ஒரு ரெட்டாரிக் அப்படின்ட்டு தான். இன்னொன்று சார், அதாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வைங்க, விஜய் அவர்கள் வந்து நீங்கள் கொடுத்த இடத்தினாலதே நம்ம மேலே பழி சுமத்தினா, நீங்கள் கொடுத்த இடத்தினாலதே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பி விட்டார்னா இவர் முதலமைச்சர் ஆக்கிடும். எடுபடாது. உனக்கு ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், ஏதோ நான் ஒரு பையன் செத்து போயிட்டான், ஓகேவா, நம்மளோட சிம்பத்தி அந்த பையன் மேலே போகுமா, வேணுக்குன்னு இவங்க அந்த நெருக்கடியான இடத்த கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு போகுமா? பையன் சார் விஜய் மேலே பாயிறதுக்கு அது வாட்டமான ஒரு விஷயமா போய்டும், கொதறிடுவாங்க. இவங்க எல்லாம் சுத்தத்தை பற்றி பேசுகிறவங்களா? நேற்று இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, விஜய் சென்ற பிறகு அங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பைகள் கிடைக்கின்றன, இப்படி செய்கிறார்களே அப்படிலாம் பேசுகிறாங்க. அது மாதிரி ஒரு சான்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கார் ஒன்று டேமேஜ் ஆச்சுல, இன்னோவா கார், ஒரு ஜெகதீஷ்னா ஏதோ ஒரு பேர், இந்த பையன் பேர் உசுலம்பட்டிக்காரர் தான், அந்த ஆளுக்கு இவங்களே ஃபோன் பண்ணி நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் யாரோ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவர் ஏதோ சொல்கிறார், இல்லைங்க இன்னும் வரலங்க சொன்னார், அவருக்கு கார் வாங்கி தரவில்லை அப்படின்ட்டு உடனே வந்து நியூஸ் அதெல்லாம் போட்ட உடனே அந்த ஆள் அவர் திருப்பி அந்த ரிப்போர்ட்டருக்கே ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, நீ எப்பப்பா நீ என்கிட்ட ஃபோன் பண்ணு. நான் அவர் என்ன சொல்லியிருக்காருனாங்க சார், அந்த விஜய் டீம் வந்து தொடர்ந்து என் கூட கான்டாக்டில் இருக்காங்க, காரோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க சார், எனக்கு வாங்கி தரதுக்கான ஏற்பாடில் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. சொன்னால் இப்போ வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா. அது ஒரு சின்ன இன்சிடென்ட்டு, அது எப்படி ஊதி பெரிதாக்குகிறார்கள் பாருங்கள். நேற்று இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு அம்மா 4 பவுன் செயினை காணாமா. அது செயின் எப்படின்னா, கழுத்தில் போட்டிருக்காதீங்க, கைட்டு பாக்கெட்டில் வைங்க அப்படின்ட்டு கூட இருக்கிற பொண்ணு யாரோ அவங்க பொண்ணு சொல்லிச்சான். நான் என்ன கேட்குறேன், கூட்டம் எவ்வளோ வரும்னு தெரியும், அதெல்லாம் மீறி விஜயை பார்க்கணுன்றதுக்காக தான் நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க. விஜய்க்காக ஒரு 4 பவுன் தியாகம் பண்ண மாட்டீங்களா சார்? 4 பவுன் என்ன சார், தங்க வைக்கிற ரேட் என்ன சார்? அப்போ 4 பவுன் முக்கியம்னா வீட்டில் உட்காந்துரு, டிவியில் பாரு, நம்ம எங்கே பார்த்தோம் டிவியில். அப்போ அவ்வளோ தூரம் அந்த கூட்டத்தில் வர்றேன்னா விஜய்க்காக தியாகம் பண்ண நீ தயாராக இருக்கணும். இதில் வேற ஒரு வடக்கனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க, அவன் உண்மையாக திருநானா இல்லையான்னு தெரில. இது மாதிரி ஊதுவாங்கன்றேன், புரியுதா. நேற்றே நான் கவரேஜ் பார்த்தேன், கூட்டத்தில் தாங்க முடியாமல் சில பேர் மயக்கம் போட்டுலாம் விழுவாங்க, க்ரௌடில் நசிக்கிடுவாங்க. ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு தான் நினைக்கிறேன், மயங்கிருச்சு, 2-3 பேர் தண்ணி தெளிக்கிறாங்க நியூஸ் சேனலில். ஒருவர் மயக்கம், இப்படிலாம் உங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்வார்கள். அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வரணும். நேற்று இந்த தண்ணீர் ஏற்பாடுகள் எதுவும் இல்லை அப்படிலாம் செய்தி வரல சார். நேற்று வரல தெரிஞ்சிருச்சு, உஷாராயிட்டாங்க. நம்ம பேசுகிறத யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, நியூஸ் சேனல்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க, ஓனர்ஸ் பார்ப்பாங்க, எடிட்டர்ஸ் பார்ப்பாங்க. நியாயம் தானே நம்ம சொன்னது. ரோட்டில் நடந்த நிகழ்ச்சிக்கு நீ நான் ரோடு போகிற தண்ணி வைக்கணுமா? ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறது அயோக்கியத்தனம் அப்படின்றத நேற்று கூட ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் விட்டுருக்காங்க சார். நேற்றுமா இபிஎஸ்க்கு நடந்த அதே ஃபார்முலா எல்லாம் செய்வாங்க.
எல்லாவற்றையும் செய்வார்கள். சார் நேற்று திருவாரூரில் மாலை போட்டிருக்காங்க சார். அநேகமாக காரை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றது கண்டிஷனில் ஒன்று. ஆனால் வந்து நேற்று பிரச்சார வாகனத்தில் மேலே வந்து அந்த மாலையை ஏற்றுக்கிட்டாரு. அது பார்க்குறதுக்கு மாசாக இருந்தது. விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான் அது. ஸோ அதுக்கு ஏதாவது வழக்குகள் பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? பண்ணுவாங்க. பண்ணால் அதெல்லாம் எதிர்கொள்ளணும் விஜய்ன்றேன். அதெல்லாம் இன்னும் நல்லது. ஸோ அது வந்து ஒரு 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 இன்னசென்ட்டான ஒரு செயல். ஓகேவா? அன்போடு மாலை போடுகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நீ நிபந்தனையை மீறிவிட்டா என்று வழக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது மாதிரிலாம் இவங்க செய்ய செய்ய விஜயோட கிராஃபு ஏறும். இதுக்கு நடுவில் அப்பா வேற 2 வீடியோ வெளியிட்டிருக்காரு சார் நேற்று. விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கான டிஸ்ட்ராக்ஷனாக அதை புரிஞ்சுக்கலாம்ல சார்? இவர் என்ன அஜித்தா? சொல்லுமா. செய்தி ஊடகங்களில் போடவே இல்லை சார். இரியா நான் கேட்குறது பதில் சொல்லு. இந்த விஜய்க்கோட பாப்புலாரிட்டியை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வலிமை இன்னைக்கு திரு அஜித் அவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? ரஜினிக்கு கூட நான் சொல்ல மாட்டேன் நான். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் வலிமை இருக்குதுன்ட்டு. அஜித் வீடியோ வெளியிட்டார்னா நான் டிஸ்ட்ராக்ஷன் ஒத்துக்குவேன். இந்த வீடியோ யார் பார்க்குறா? அவர் வந்து மக்கள் நலனுக்காண்டி அரசியலுக்கு வந்துட்டார். அவர் வராமல் படத்துல நடிச்சிருந்தாருன்னா அஜித்தை காட்டி எங்கேயோ போயிருப்பார் சார். அப்படி அவர் நம்புறாரு, அதான் பிரச்சனை. அதனால தான் எப்போ ஷூட்டிங்னாலும் உட்காந்துட்டு இந்த காஸ்டியூம் ஓகேவா அவனுக்கு வந்துட்டு சந்தோஷமாக அவர் பாட்டு ஜாலியாக பேசினுக்கிறாரு. தேட்டரில் தான் நம்ம படம் ஓடலை, என்ன அது ஒரே ரத்தமோன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர், ஓடலை, இதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஆக அப்படின்ட்டு நடிச்சுருக்கிறார். இப்போ திரு விஜய் அவர்களே அந்த பிரச்சாரத்தில் கேட்குறாரு, இந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டு போடாதுன்னு சொல்கிறாங்க, போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை சார் முதலமைச்சர் அவர்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்களா சார், கூட்டம் கூடும் சார், பார்க்குறதுக்கு வராங்க, அவ்வளோதான், ஓட்டா போட மாட்டாங்க அப்படின்னு? இதை நானும் ஒத்துக்கிறேம்மா. கூட்டம் வாக்குகளாக மாறாது. அது நம்ம பின்னாடி தான் முடிவு பண்ணோம். கூட்டம் ஒரு மாஸ் கேதரிங் இருக்குது, ஓகேவா? அதெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்னா கன்வெர்ட் ஆகும். ஆனால் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டப்ப நாங்கள் போடுவோம் எல்லாம் கத்துருவாங்களே சார். எனக்கு ஒரு டவுட்டுங்க சார், இவ்வளோ வேலைக்கு நடுவுலையும் மெனக்கிட்டு தான் கூட்டம் அங்கே வருது. அப்படி வரும்போது எப்படி சார் ஓட்டை மட்டும் போட மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மாலதி, விஜய் cannot contest in 234 கான்ஸ்டிடியூன்சிஸ். அந்த மாவட்டத்தில் கலைவாணன் ஒரு எம்எல்ஏ இருக்கார், 4th டைம் எம்எல்ஏ என்று நான் நினைக்கிறேன். செல்வாக்கான குடும்பம், திமுக குடும்பம். அவரும் நிதிஷும், அவருக்கு எதிராக விஜய் கட்சியின் சார்பாக நிதிஷ் நிற்கிறாரு, இல்லை நீங்கள் நிற்கிறீங்க. நான் உள்ளூர் வாக்காளன், கலைவாணனால் நான் சொல்கிற வேலையை செஞ்சு கொடுக்க முடியுமா? நிதிஷால் செஞ்சு கொடுக்குமா? உங்களால் செஞ்சு கொடுக்க முடியுமா? திரு கலைவாணன் தான் சார் பரிச்சயமாக இருப்பார். நிதிஷுக்கு ஒரு வேளை 2 வருஷமோ 3 வருஷமோ அங்கே டைம் கொடுத்து தாவேக்காவோட வேட்பாளர் அவர் தான் முடிவு பண்ணி ஒர்க் பண்ண சொல்லியிருந்தா இந்நேரம் பரிச்சயமாக இருப்பார். அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு நேரம் இல்லை, அனுபவம் இல்லை. கலைவாணனுக்கு 24 மணி நேரமும் மக்களை சந்திக்கிறது, எந்த தெருவில் எந்த ஜாதிக்காரன் இருக்கான்றது, இந்த தெருவில் இருக்கிற இவன் நமக்கு ஓட்டு போடுவானா, இந்த ஜாதிகாரன் நமக்கு ஓட்டு போடுவானான்றதை பார்க்குறது தான் கலைவாணனோட 24 மணி நேர வேலை. கல்யாணத்துலேருந்து கருமாதிக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் போயிருப்பாங்க. நீங்களும் நிதிஷும் விஜய் படத்துக்கு தியேட்டர் வாசலில் பேனர் கட்டிட்டு இருந்தீங்க போன வாரம் வரைக்கும். இன்றைக்கி அரசியல்வாதி நீங்கள் 2 பேரும், நான் ஏற்றுக்கணுமா? இதுதான் சிக்கல். நாகப்பட்டினம் டவுன் கான்ஸ்டிடுவன்சியில் விஜய் நிற்கிறாருன்னு சொல்லுங்கள், யாருமே அவருக்கு எதிராக ஜெயிக்க முடியாதுன்றது நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு தான் விஜய் மதுரையில் பதில் சொன்னார். 234 தொகுதியிலே நான் நிற்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க, என்ன க்ளோன் பண்ணி நிற்க வைப்பீங்க? அது சாத்தியம் இல்லை. ராயபுரம் தொகுதி ஜெயபிரகாஷ் நிற்கிறாரு வேட்பாளராக, எதிர்க்க ஜெயக்குமார் நிற்கிறாரு. நான் ஜெயக்குமாருக்கு போடுவேன்னா தாவேக்கா சார்பில் நிற்கிற ஜெயபிரகாஷ் போடுவேண்ணா? சொல்லுப்பா. ஜெயக்குமார். சேகர் பாபு நிற்கிறாரு திமுக சார்பா, பைக் பிரசாத். பைக் பிரசாத் அவருக்கு சொல்லலையாண்டா. யாருக்கு போடுவாங்க? கொங்கு மண்டலத்தில் சார் இபிஎஸ் போயிட்டு பிரச்சாரம் பண்ணும்போது திருமதி வானதியோட பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒருவேளை திரு விஜய் அவர்கள் அந்தந்த வேட்பாளரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேட்பாளர்களோட பிரச்சாரத்தை மேற்கொண்டா இது இன்னும் எளிமையாக வாய்ப்பு இருக்குல்ல சார்? எப்படி பண்ண முடியும் உங்களால்? பூத் ஏஜென்ட் போட்டிங்களாமா? முதல்ல 66,000 பூத்து ஏஜென்ட் போட்டிங்களா? மாவட்ட செயலாளர் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சா? இன்னும் 10 பேருக்கு நம்ம போடணும். போட்டிங்களா? மாவட்ட ஒன்றிய செயலாளர் போட்டிங்களா? போன வாரம் கூட புது நிர்வாகிகள் போட்டுட்ருக்கீங்க. உங்கள் மாவட்ட செயலாளருக்கு தொகுதியில் எத்தனை வார்டுன்னு தெரியுமா? எத்தனை தொகுதின்னு தெரியுமா? இதையே பண்ணாதப்போ ஒரு ஃபஸ்ட்டு 234 நீங்கள் போட்டிட்டுருக்கீங்களா இல்லையான்றது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா உங்கள் கட்சிக்கு கூட்டணிக்கு கட்சிகள் வர இருக்கின்றன. சரி, இல்லை நான் 234 நான் கேண்டிடேட் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்களால்? சாத்தியமா அது? மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போடுறதுலேயே எவ்வளோ பஞ்சாயத்து இப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு. காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டாங்கட்டு வந்துச்சா குற்றச்சாட்டு? வாரிசுகளுக்கு போட்டாங்க, தெரிஞ்சவங்களுக்கு போட்டாங்க, வந்துச்சா? கேண்டிடேட்டை எப்படி டிசைட் பண்ணுவீங்க? நிதிஷ் ஒரு தீவிரமான விஜய் பக்தன், ஓகேவா? செலவு பண்ணுவானா? அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. அவரே சொல்கிறாரு, நாங்கள் நிறைய இடத்துல ஏழை மக்களை தான் போட்டிருக்கோம் அப்படின்னு. இவனை போட்டு என்ன பிரயோஜனம்?
மொத்தம் 80 தெரு இருக்குன்னா 80 தெருவுக்கும் பிரச்சாரத்துக்கு டெய்லியும் போயிட்டு வர முடியுமா? அதான் அன்றைக்கி ஞானி கதை சொன்னீங்களே, டீ குடிக்கிறதுக்காவது டீயாவது வாங்கி கொடுக்கணும்ல. நான் மட்டும் சோறு சாப்பிட முடியுமா? கூட இருக்கவங்களுக்கும் வரவங்களுக்கும் சோறு வாங்கி தரணும் முடியுமா? விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துவார், நான் மறுக்கவில்லை. விஜய் முதல்வர் ஆவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக மாட்டார்னு நான் இப்போவே சொல்கிறேன். அதுக்கு சாத்தியம் இல்லை. புரியுதா? இதுதான் அரசியல். உடனே நீங்கள் 72 77 அப்படின்னு போனீங்கன்னா திமுகவுக்கு வேலை செஞ்சிருந்தவனை பூரா கூட்டின்னு வந்துட்டார் எம்ஜிஆர். திரு எம்ஜிஆருக்காக தான் அவங்க எல்லாம் திமுகல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த கட்டமைப்போட தான் வெளியே வந்தாரு. வெறும் எம்ஜிஆர் கட்டமைப்பே தூக்கின்னு வந்துட்டாரு. அதான் கட்டின வேட்டியோட வெளியே வரல அவரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டமைப்பாக முதுகெலும்பாக இருந்தவை எம்ஜிஆர் மன்றத்தை தூக்கின்னு வந்துட்டாரு. அதனால தான் திமுகவால் ஜெயிக்க முடியல. ஸோ விஜய் மக்கள் இயக்கம் வந்து அரசியலுக்கு பழக்கப்படுத்தப்படலை, சேவை செய்யறதுக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க, ஆனால் பெரும்பான்மையாக சேர்த்துருக்க மாட்டாங்க. தம்பி, நீ சுயேட்சை வேட்பாளர்னு சொல்லிட்டு போய் 10 வீடு ஏறி இறங்கு. என்ன சொல்லுவாங்க? ஐயோ உனக்கெல்லாம் ஓட்டு போட முடியும்னு சொல்லுவாங்க. தம்பி போட்டுடுறேன்னு தான் சொல்லுவாங்க அப்புறம்? முகத்துக்காக. வாக்காளர் மைண்டில் என்ன இருக்குன்னு நீ கெஸ் பண்ணவே முடியாது. புரிஞ்சுக்க, அதுதான் சிக்கல். அதற்கான முயற்சியில் விஜய் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதை நான் வரவேற்கிறேன். இம்ப்ரூவ் ஆவார். ஓகேவா? இந்த கூட்டத்தை பார்த்துட்டு சிஎம்னு நினச்சிங்கன்னா தமிழக மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று தான் பொருள். அப்புறம் திருவாரூரில் பேச ஆரம்பித்தோன்னே விஜய் அவர்கள் சொன்னார், சார் திருவாரூர் தேரை வந்து ஓட வச்சா அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டி சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவரோட மகன் சிஎம் அவர்கள் வந்துட்டு இந்த தமிழ்நாடு என்ற தேரை 4 சைடு முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்காரு. ப்ளஸ் திருவாரூர் வந்து கருவாடா மாறி இருக்குன்னு சொல்றாருங்க சார். சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, ஆனால் திருவாரூர் கருவாடா கிடக்கு அப்படின்றாரு சார். அப்பா பேரை சாலைக்கு வைக்கிறீங்க, பட் அந்த ரோட்ஸ் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்க மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் மெடிக்கல் காலேஜுக்கே வைத்தியம் பார்க்கணும் போல இருக்கு, அதுல இருந்து வைத்தியம் பார்க்குற நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இது நம்ம தொடர்ந்து வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான் இது. நீங்கள் மருத்துவ கல்லூரிகள் மருத்துவமனைகள் எல்லாவற்றையும் பிரம்மாண்டமாக திறக்கிறீர்கள், அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவில்லை, மருத்துவர்களை நியமிக்கவில்லை. இதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இவங்க படோடபமாக திறந்து வைத்த பல்வேறு மருத்துவமனைகளில் கடும் மருத்துவர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் டாக்டர்ஸ்ன்றதுனால வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்மக்கிட்ட. கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. இந்த மாவட்டத்தோட மந்திரிக்கு சிஎம் ஃபேமிலிக்கு வேலை பார்க்கறது தான் முக்கியமான வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சார். யார் சார் அது? அந்த மாவட்டத்துக்கு ஒரே மந்திரி தான், டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜாவோட அறிவு திறனுக்கெல்லாம் ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூட லாய்க்கில் ஒரு நான் கூட முதல்வராக இருக்க தகுதி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன், விசாரிச்சுட்டு தான் சொல்கிறேன். நீ திமுக இருக்கவனே மறுக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு எதுவும் தெரியாதுன்றது டிஆர்பி ராஜாவுக்கு தெரியாது. அதான் அவரோட சிக்கலே. இப்போ எனக்கு இவ்வளோ தான் அறிவு, எனக்கு இது தெரியும் இது தெரியாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இப்போ நல்லா அரசியல் தெரியும், பேசுவேன். எனக்கு கேமரா பார்க்க சொன்னால் எனக்கு தெரியாது, எடிட்டிங்னா என்னன்னே தெரியாது எனக்கு. ரைட்டா? எனக்கு இது தெரியாதுன்றது தெரியும். நான் இப்படி வைப்பா கேமராவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னொடனே சரி ஒரு சம்பளம் கொடுக்குறாரு அவர் சொல்கிறாரு வச்சலன்னா மொக்கையாக வரும் நிகழ்ச்சி. புரியுதா? எனக்கு இது தெரியாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். டிஆர்பி ராஜாவுக்கு நமக்கு எதுவுமே தெரியாதுன்றது அவருக்கு தெரியாது. விஜய் சொன்னது 100க்கு 100 சரியான குற்றச்சாட்டு. ஸ்டாலினுக்கு வீட்டு வேலை செய்கிறது மட்டும்தான் டிஆர்பி ராஜாவோட ஒரே வேலை. நீங்கள் நல்லா இந்த பாருங்கள் மாலதி, நான் கிண்டலுக்கு சொல்ல, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். வெளிநாட்டுக்கு முதலீடு போகும்போது கூட போகிறது யார்? டிஆர்பி ராஜா, தொழில்துறை அமைச்சர். அதுதான். அங்கே நீங்கள் என்ன தொழில் பண்ண வாங்க போகிறீங்க? உண்மையிலேயே தொழில் வளர்த்த பிறகுதுக்கு அங்கே போகிறீங்க. அப்போ அங்கே போய் என்ன பண்ணுறீங்க? ஆக்ஸ்ஃபோர்டில் 1500 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாண்டை வாங்கி ஒரு பெரியார் ஃபோட்டோவை வச்சு திறந்துட்டு ஸ்டாண்டை தூக்கி குப்பையில் போட்டு பெரியார் படத்தை இங்கிட்டு போட்டு நீங்கள் பாட்டு வந்துட்டீங்க. கரெக்டாக? இதுக்கெல்லாம் ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணணும்ல. எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல. யார் பண்ணுறது? டிஆர்பி ராஜா. அது கூட பரவாயில்ல சார். இந்த வேலையை பண்ணிவிட்டு நேற்று வீடியோவில் அதை தான் பேசுகிறாரு. இந்த மாதிரி பெரியார் ஃபோட்டோவை திறக்கும்போது ஒரே புல்லரிச்சுது அப்படின்னு. இப்போ எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கிறான்றது தெரியுதா? அப்போது அன்றைக்கி எவ்வளோ டீட்டெயிலாக சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ், அந்த காலேஜுக்கு அந்த ஹாலுக்கு எவ்வளோ வாடகை, அந்த ஹாலோட பேர் என்ன, எவ்வளோ பேர் சீட்டு கெப்பாசிட்டி, 284 ஏதோ 174 ஏதோ ஒரு நம்பர் சொன்னேன்ல நான். சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ? 150 தான் சார் இருக்கு. ஏஷியன் ஸ்டடி சென்டர் என்ற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அந்த ஹால் வருது. இவ்வளவே சொன்னேன். திருப்பி வீடியோ போடுறாருன்னா தெரியுதா? இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது டிஆர்பி ராஜா. ஃபேக்ட் செக் பார்க்க மாட்டாங்களே, கடைசி வரைக்கும் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் ஃபேக்ட் செக் செய்ய மாட்டாங்க. அண்ட் இந்த ஸ்பெயினுக்கு பிங்காங் கம்பெனிக்கு கூப்பிட்டு போனார்ல, அங்கே போகும்போது இந்த தமிழ் படங்களில் வெள்ளைக்காரனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே, கோட்டு போட்டுக்கிட்டு வந்து ஹை ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு பேசுகிற மாதிரி 2-3 கேரக்டர் வச்சுருப்பாங்க. இது மாதிரி அங்கே 4-5 பேரை ஏர்போர்ட்டில் போய் இறங்கின உடனே இவருக்கு சால்வை போட்டு மாலையெல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணி இந்த வேலையெல்லாம் பார்க்குறது தான் டிஆர்பி ராஜா. இதை தவிர அவருக்கு வேறு எதுவும் கிடையாது, தெரியாது.
இந்த மாதிரி அறிவே இல்லாத ஒரு நபரை ஐடி விங்குக்கு தலைவராக போட்டால் ஐடி விங் எப்படி வேலை செய்யும்? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அசிங்கமாக திட்டுறதை முழு நேர வேலையாக வச்சுட்ருக்காங்க. தனி மனித தாக்குதல் தான் பண்ணிட்டு திரிவாங்க. ஒரு பையன் காளிமுத்துன்னு ஒரு பையன் இறந்துட்டான், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டான். ஃபேக் ஐடி அசிங்கமாக ஆன்லைனில் திட்டுறது மட்டும்தான் அவனோட முழு நேர வேலை. சரியா? இது மாதிரி 4-5 பல ஐடிகளை வந்து கட்சி மெயின்டைன் பண்ணுறது புரிஞ்சுக்க முடியுது. அவன் இறந்துட்ட உடனே சிஎம் அவனுக்கு இரங்கல் தெரிவிக்கிறார் தெரியுமா? அப்ப எதை ஊக்குவிக்கிறாங்க இப்படின்னு? நீங்க திமுகக்காக அசிங்கமா மத்தவங்களை தனி மனித விமர்சனம் பண்ணீங்கன்னா முதலமைச்சரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. போதுமா? அவன் கடைசி வரைக்கும் அவன் மூஞ்ச காட்டினதில்ல. ஃபேக் ஐடி. அவன் இறந்துட்ட உடனே அவன் வந்து மிகப்பெரிய திராவிட சுடரொளி மாதிரி சிஎம் இரங்கல் தெரிவிக்கிறாங்க, கனிமொழி இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது யாருன்னா இந்த ராஜா. இவங்க புத்தி எப்படி தான் இருக்குன்னே. செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு கரூரில் கடந்த முறை பேசுனது அவர் எப்படி பேசுகிறாரு கவனிச்சிங்களா நீங்கள்? அதை சொல்ல விரும்பலை. ஒரு கட்சியோட தலைவரே, ஒரு முதல்வரோட மகனே, அப்போது முதல்வரோட மகன், ஒரு முதல்வரோட மகனே இந்த சிந்தனையோடு மேடையில் பேசுகிறார் என்றால் அந்த கட்சியில் கீழே இருக்கவன் எப்படி பேசுவான்? உங்களுக்காக நேற்று வரைக்கும் அசிங்கமாக திட்டிகிட்டு இருந்தவன் செத்தவனை புனிதராயிட்டானா? அவனுக்கு இரங்கல் தெரிவிக்கிறீங்க. இதான் டிஆர்பி ராஜா. புரியுதா? இல்லைன்னா இவர் திறமைக்கு கவுன்சிலர் வேலை கூட லாகில்லை.